ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி ஃப்ளூயிட்ஸ் பார்ட் 4 அதில் ஆர்கமிடிஸ் பிரின்சிபிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி தெர் இஸ் அ கன்வென்ஷன். இந்த ஆர்கமிடிஸ் பிரின்சிபிள் கான்செப்ட் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற கதையை சொல்கிறதுங்கிறது ஒரு ட்ரெடிஷனாக இருக்குது. நம்ம அது போகலாம். முதல்ல ஆர்கமிடிஸ் பிரின்சிபிள்னால் என்னன்னு சொல்லலாம். ஒரு படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் an object is lowered into a container of water. ஒரு ஆப்ஜெக்டை தண்ணி இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே உள்ளே விடுறோம். அது ஓவர்ஃப்ளோ ஜாரில் இருக்குது அந்த வாட்டர். இந்த ஓவர்ஃப்ளோ ஜாரோடைய அந்த பீக் இருக்கு இல்லையா, சைடு ஓப்பனிங், அதுக்கு வரைக்கும் டிப் வரைக்கும் தண்ணியை ஃபில்அப் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே லோயர் பண்ணும்போது அது உள்ளே போச்சே, அது கொஞ்சம் வால்யூம் வேணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அந்த வாட்டர் அது டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அது உள்ளே போக முடியும். அப்போ அந்த ஓவர்ஃப்ளோ ஜார் அந்த சைட் ஜார் வழியாக தண்ணி ஓவர்ஃப்ளோ சின்ன கண்டெய்னரில் கலெக்ட் ஆகும். நம்ம கொஞ்சம் நிறைய அந்த ஆப்ஜெக்டை உள்ளே போக நிறைய வாட்டர் வெளியில் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்போது ஆப்ஜெக்டை ஃபுல்லாக இம்மர்ஸ் பண்ணிட்டா இங்கே மேக்ஸிமம் தண்ணி வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வால்யூம் உள்ளே போகிறதோ அதுக்கு ஈக்குவல் வால்யூம் வாட்டரை அது டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ அந்த செகண்ட் டயக்ராமில் எழுதியிருக்கு பாருங்கள். the object displaces water, it flows into a small container. மூணாவது டயக்ராம் பாருங்கள். when the object is completely submerged, ஃபுல் வால்யூமும் உள்ளே போயாச்சுன்னா the volume of the displaced water equals the volume of the object. கரெக்டாக அந்த தண்ணிக்குள்ளே எப்பயுமே the volume of the water overflowing is equal to the volume of the object inside the vessel அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஆக்சுவலி அவர் கண்டுபிடிச்சார் ஆர்கமிடிஸ். இதை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த சிராக்கூஸ் க்ரீக்கில் ஒரு சிட்டி, அதோடைய ராஜா அது நிறைய சண்டை போட்டு பேட்டில், நிறைய அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்தது அந்த ஊரில். ராஜாவாக கொஞ்ச நாள் கூட யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது ஒரு ஆர்மி மேன் அதில் வாரில் ஜெயிச்சு கிங் ஆறார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விக்ட்ரி வந்ததுனால இது ரொம்ப நாளைக்கு நம்ம தான் ராஜாவாக இருக்கணும், இந்த கிங்டம்க்கு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு கடவுளுக்கு ஏதோ ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஒரு க்ரௌன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். கோல்டுலேயே ஒரு க்ரௌன் பண்ணி கடவுளுக்கு தரலாம். அப்போ அந்த கோல்டு க்ரௌனை என்ன ஷேப்பில், ரெகுலர் ஷேப் இல்லாமல் அது இந்த ரீத் மலர் வளையம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஷேப்பில் அந்த க்ரௌன் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு கோல்ட் ஸ்மித்தை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 kg கோல்டு, 10 kg இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கோல்டு கொடுத்து இதில் நீ பண்ணிக்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அவர் போய் அதை ரீத் மாதிரி ஷேப்பில் அந்த க்ரௌன் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பட்டு இதை பார்த்தோடனே அவருக்கு அழகாக இருக்குன்னு சந்தோஷப்பட்ட அதே நிமிஷம் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தாச்சு. இது நம்ம கொடுத்த கோல்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணினாரா அவர், இல்லைன்னா அந்த கோல்டில் கொஞ்சம் எதையாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, பியூர்னால் கடவுளுக்கு கொடுக்கலாம், இம்ப்யூர்னால் இவனை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போல்லாம் ஒரு பியூரிட்டி கண்டுபிடிக்கணுன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருந்தது. நம்ம படிச்சிருக்கோம் போன கிளாஸில், டென்சிட்டினா என்னன்னு சொல்லிட்டு. டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். இந்த டென்சிட்டிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது இப்போ வாட்டர்னால் 1000 kg/m³ தான். அது மாதிரி கோல்டுனா அதுக்கு ஒரு டென்சிட்டி தான் இருக்கும். இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ நான் இப்போ வால்யூம்க்கு ஃபார்முலா எழுதினா மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதலாம். ஸோ நான் 10 kg மாஸை கோல்டோடைய டென்சிட்டியால் டிவைட் பண்ணால் ஒரு அவ்வளோ வால்யூம் கிடைக்கும். அதே 10 kg சில்வர் எடுத்துகிட்டு சில்வரோட டென்சிட்டியால் டிவைட் பண்ணினா எனக்கு வேறு ஒரு வால்யூம் கிடைக்க போகுது. அப்போ 10 kg கோல்டுனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வால்யூம் தான் இருக்க முடியும். அதை ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நான் பண்ணால் அதுக்கு இவ்வளோ தான் ரேடியஸ் இருக்கணும். அதே 10 kg சில்வரை நான் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் பண்ணால் அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்க போகுது. இந்த ரேடியஸ் ஆஃப் த கோல்டும் ரேடியஸ் ஆஃப் சில்வரும் ஈக்குவல் இல்லை. சில்வருக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால வால்யூம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு ரேடியஸ் பெருசாக இருக்கும். ஸோ ஒரு பொருள் பியூராக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா அதை நம்ம மெல்ட் பண்ணி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஆக்கி அதோட ரேடியஸை டயாவை மெஷர் பண்ணினா கரெக்டாக இவ்வளோ கேஜிக்கு இவ்வளோ வால்யூம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த கோல்டுடைய பியூரிட்டியை செக் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அந்த க்ரௌனை மெல்ட் பண்ணி அதை ஃபுல் பால் ஆக்கி இந்த வால்யூம் இருக்கா, 10 kg கோல்டுக்கு தகுந்த வால்யூம் அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் அதுதான் ஒன்லி மெத்தட். வால்யூமை வேறு எப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது ஒரு ரெகுலர் ஷேப் ஆக்கணும், ஸ்பெரிக்கலோ இல்லை கியூபாய்டோ. அப்போ மெல்ட் பண்ணி தான் பண்ணியாகணும். அப்போ அந்த க்ரௌனோட பியூட்டி போயிடும். ராஜாக்கு அது பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதை ஒன்றுமே டிஸ்ட்ராய் பண்ணாமல் அப்படியே அதோடய வால்யூமை மெஷர் பண்ணணும், கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அவர் ஆர்கமிடிஸ் தான் அவருக்கு ஞாபகம் வராரு. அப்போ ரொம்ப ஹி வாஸ் வெரி யங், ஹி வாஸ் ஒன்லி 22 years old. அதுக்குள்ளேயே அவர் ஹி வாஸ் அ வெரி ஃபேமஸ் மேத்தமேட்டிஷியன். உங்களுக்குலாம் தெரியும், அவர் மேத்தமேட்டிக்ஸில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்.
அவர்கிட்ட தான் சொல்கிறாரு, இதை வந்து நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவர் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். போய் அவர் ஒரு பாத் எடுக்க போகும்போது ஒரு பாத் டப்பில் போய் அவர் உடம்ப அவர் அப்படியே இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே உள்ளே இறங்குறாரு. அப்போ அவர் தண்ணிக்குள்ளே இறங்க தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. அவர் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே போனவொடனே அவருக்கு ஏதோ ஒரு தாட் வருது, யூரேக்கா யூரேக்கா. யூரேக்கான்னா க்ரீக்கில் ஐ காட் இட் அப்படின்னு அர்த்தம், எனக்கு கிடச்சிட்டு ஆன்சர் அப்படின்னு கத்திண்டே அது ரொம்ப கிண்டலாக சொல்லுவாங்க. அவர் ட்ரெஸ் கூட பண்ணிக்காமல் அந்த ஹாப்பினஸில் அப்படியே ஓடி வந்தார் பேலஸுக்கு, யுரேக்கா யுரேக்கான்னு. ஏன்னா அந்த யுரேக்கான்னு சொல்லும்போது எல்லோரும் அது ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க, அதோட சயின்ஸ் பிஹைண்ட் பார்க்குறது. ஸோ ஹி வாஸ் ஸோ மெஸ்மரைஸ்ட். அவருக்கு அந்த கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் நம்ம எப்படி இருக்கோன்னு கூட நினைக்காம ஓடி வந்தார். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அவர் ஆக்சுவலாக? இதுதான், இந்த கான்செப்ட் தான். ஒரு ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரை அது டிஸ்ப்ளேஸ் பண்ணும். எவ்வளோ வாட்டரை டிஸ்ப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே போகிறதோ அதுக்கு ஈக்குவலாக டிஸ்ப்ளேஸ் பண்ணும். ஸோ ஃபுல்லாக ஆப்ஜெக்டை இம்மர்ஸ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான வால்யூம் ஆஃப் வாட்டரை டிஸ்ப்ளேஸ் பண்ணும். இதுதான் கண்டுபிடிச்சார். அப்போ இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இர்ரெகுலர் ஷேப்டு வால்யூம் தான். இப்போ ஸ்பெரிக்கல் ஷேப் இருந்தால் டயாமீட்டர் ரேடியஸை மெஷர் பண்ணி 4/3 πr³ வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஒரு க்யூப் ஷேப்பில் இருந்தால் அதோடைய சைடை மெஷர் பண்ணால் A³ வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த ஆப்ஜெக்டை அழிக்காமல் பண்ணணுன்னா ஒரு இது மாதிரி ஜார், சைடு ஓப்பனிங் இருக்கிற ஜாரில் அந்த சைடு ஓப்பனிங் வரைக்கும் வாட்டர் ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே விட்டோம்னா இந்த ஆப்ஜெக்டோட ஈக்குவல் வால்யூம் இங்கே டிஸ்ப்ளேஸ் ஆகும். அதை வேறு ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி இந்த கலெக்டான டிஸ்ப்ளேஸ் ஆன வாட்டரோட வால்யூமை மெஷர் பண்ணால் இந்த ஆப்ஜெக்டோட, இந்த இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்டோட வால்யூம் கிடச்சிரும். ஸோ இதுதான் அவர் கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ இதை வச்சு என்ன பண்ணார், அந்த க்ரௌனை வந்து இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்பவுட், இந்த சைடில் ஓப்பனிங் இருக்கிற ஜார்க்குள்ளே இம்மர்ஸ் பண்ணார். எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் கலெக்ட் ஆச்சுன்னு பார்த்தாரு. அவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் அந்த வால்யூம் ஆஃப் க்ரௌனு. ஸோ 10 kg கோல்டுக்கு இந்த கோல்டுனுடைய டென்சிட்டி இருக்கு இல்லையா, எவ்வளோ வால்யூம் ஆஃப் இது தெரிஞ்சு போச்சு அந்த க்ரௌனு. டென்சிட்டி ஆஃப் த க்ரௌன் கோல்டாக இருந்திருந்தால் என்ன டென்சிட்டி, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன மாசுன்னு போட்டால் அவர் 10 kg கொடுத்துருந்தா அதை விட கம்மியாக 8 kg தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த க்ரௌனோட வால்யூம் அவர் கொடுத்த மாசுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அதில் வேறு ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அப்புறம் அந்த கோல்ட் ஸ்மித்தை பனிஷ் பண்ணாங்க, அதெல்லாம் கதை. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சார் ஆக்சுவலாக, whenever an object is, ஸோ ஆர்க்கிமிடிஸ் கதையை நான் புரிஞ்சுக்கிட்டோம். இதுலேருந்து நம்ம சயின்ஸ் என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும், whenever an object is partly or fully immersed in a liquid, it displaces some water. The volume of the water displaced, volume of liquid, இல்லை எந்த லிக்விடில் வேணால் இம்மர்ஸ் பண்ணலாம், liquid displaced is equal to the volume of the solid inside the liquid. ஸோ லிக்விடுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் போயிருக்கோ சாலிடோடது அது டிஸ்ப்ளேஸ் ஆன லிக்விடோட வால்யூமுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிஸ்கவரி. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்த்ரஸ்ட் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு பிரேக் த்ரூவாக இருந்தது. ஒரு ஆப்ஜெக்டை நான் ஒரு தண்ணிக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணினா நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்கோம், 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஒன் இஸ் த வெயிட் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன், another one is the upthrust or the buoyant force. இந்த upthrust எதுக்கு ஈக்குவல்னு கால்குலேட் பண்ணார், இட் இஸ் ஈக்குவல் டு the weight of the displaced liquid. இந்த என்ன சொன்னார் இவர் கண்டுபிடிச்ச பிரேக் த்ரூ, இந்த சாலிடை லிக்விடுக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணும்போது அது லிக்விடை டிஸ்ப்ளேஸ் பண்ணும். எவ்வளோ லிக்விட் டிஸ்ப்ளேஸ் பண்ணுறதோ அந்த டிஸ்ப்ளேஸ் ஆன லிக்விடுக்கு எவ்வளோ வெயிட்டோ அதுதான் இந்த அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு அப்த்ரஸ்ட். ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுறது, டிஸ்பிளேஸ்டு லிக்விடோட வெயிட்டு மேல் பக்கமாக ஆக்ட் பண்ணுறது. ஸோ த அப்த்ரஸ்ட் ஆர் த பயாண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சா. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்சைட் த லிக்விட். ஸோ எவ்வளோ வால்யூம் ஆஃப் சாலிட் தண்ணிக்குள்ளே இருக்கோ அதுக்கு ஈக்குவல் வால்யூம் ஆஃப் லிக்விட் டிஸ்ப்ளேஸ் ஆகும். தண்ணிக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ் பண்ணும்போது இட் எக்ஸ்பீரியன்சஸ் அன் அப்வர்ட் ஃபோர்ஸ் கால் த பயாண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த அப்த்ரஸ்ட்.
the upthrust or the buoyant force is equal to the weight of the displaced liquid. அது எப்படி கண்டுபிடிக்கிறது weight of the displaced liquid? அது volume of the displaced liquid into the density of the liquid. Density of liquid into volume of liquid displaced. The volume of liquid displaced எதுக்கு equal? That is equal to the volume of the solid inside the liquid into the density of the liquid. ஸோ சாலிடோட எவ்வளோ வால்யூம் தண்ணிக்குள்ளே இருக்குது இன்ட்டு லிக்விடோட டென்சிட்டி போட்டால் அப்த்ரஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் டிஸ்கவரி. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் அரைவ் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டோரி, வாட் ஆர் த கீ டேக்அவேஸ் நம்ம என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ரெண்டு கான்செப்ட், volume of liquid displaced is equal to volume of the solid inside the liquid. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சாலிட் உள்ளே போனோன்னா அதுக்கு இடம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு எவ்வளோ இடம் வேணும்? அதுக்கு ஈக்குவல் இடத்துல இருக்க லிக்விட் வெளியில் போய் அப்போ தான் அந்த சாலிட் அங்கே போகும். எவ்வளோ சாலிட் உள்ளே போனோமோ அவ்வளோ லிக்விட் வெளியில் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்சைட் த லிக்விட். அண்ட் ஆல்சோ the upthrust or the buoyancy is equal to the weight of the liquid displaced. So இதை வச்சுட்டு next class condition for flotation we will work out.